18 mg, ப்ளோபிடாக் 150 mg. இந்த மாத்திரைகளை வந்து எல்லாரும் பாக்கெட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் வந்து பரிந்துரை செய்கிறார்கள். எதற்கு அப்படின்னா, இப்போது 40 வயதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்தவங்களுக்கு அடிக்கடி ஹார்ட் அட்டாக் வர்றது வாய்ப்பு இருந்தது. இப்போது நம்ம சின்ன வயசில் கூட ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய பேர் அதனால பாதிக்கப்படுறாங்க. இந்த மாத்திரையை அவங்க வந்து தனக்கோ அல்லது நெஞ்சுவலி யாருக்காவது வந்தாலோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையிலிருந்து உடனடியாக தீர்வாகும். 3 மணி நேரம், அதாவது கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து டாக்டர்கிட்ட போய் அந்த உடல்நலத்தை சரி செய்து கொள்ள முடியும். ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இதயம் வந்து ராஜ உறுப்புகளில் வந்து இது சரியா இயங்கலைன்னா உடனடியாக மரணம் சம்பவிக்கும். இதனால இந்த மாத்திரைகளை அவங்க வச்சுக்க சொல்றாங்க. நம்ம வந்து இந்த ஆசன பயிற்சிகளை செய்வதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சிறு வயதிலிருந்து செய்து வந்தால் இந்த பிரச்சனை நமக்கு வரவே வராது. அதற்கான ஆசனங்களாக முட்கட்ட ஆசனம் செய்ய வருகிறார்கள் திருமதி அமுதா, திருமதி விஜயலட்சுமி, திருமதி சுந்தரி, திருமதி சரோஜா அவர்கள். முட்கட்டாசனம் இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனம். சேர் போஸ், வெரி பவர்ஃபுல் என்று அர்த்தம். இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது உதரவிதானமானது மேல் நோக்கி இழுக்கப்படுகிறது. இதனால இதயத்திற்கு ஒரு மசாஜ் கிடைக்கிறது. இதனால் இதயம் நன்றாக இயங்க ஆரம்பிக்கிறது. இதயம் பலமாகும். இதய வால்களில் உள்ள அடைப்புகள் அனைத்தும் சீராகும். இரத்த ஓட்டம் சீராகும். 1 நிமிடம் வீதம் 5 முறை செய்தால் 20 நிமிடம் செய்த பலன் கிடைக்கும். அதனால டெய்லி செய்துக்கிட்டே வந்தால் நடைப்பயிற்சி செய்த பலன் கிடைக்கும். அடுத்ததாக ஏக பாத பவன முக்தாசனம். இதய நோய்கள் வருவதற்கு ஜீரண கோளாறும் ஒரு காரணமாக அமைகிறது. நாம் உண்ணும் உணவானது சரியாக ஜீரணமாகி சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கழிவுகளாக வெளியேற வேண்டும். இந்த 3 நிலைகளும் சரியாக செயல்படவில்லை என்றால் அது கழிவுகளாக தேங்கி நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது. இதனால் மெட்டபாலிக் டிசார்டர் என்னும் சர்க்கரை நோய், டயபிட்டிஸ், பிபி ஆகிய நோய்கள் வருவதற்கு காரணமாக அமைகிறது. இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது வலது பக்கம் செய்யும் பொழுது லிவர் தூண்டப்படுகிறது. இடது பக்கம் காலை மடக்கி செய்யும் பொழுது மண்ணீரல், கணையம் ஆகிய உறுப்புகள் நன்கு தூண்டப்படுகிறது. இதனால் ரத்தத்தின் மெட்டபாலிக் ரேட் வந்து அதிகமாகும். சாப்பிட்ட உணவு ஜீரணமாகி ஜீரணமான உணவிலிருந்து சர்க்கரை பெறப்பட்டு அது செல்களில் எரிக்கப்பட்டு ஆற்றலாக மாறுகிறது. இந்த நிகழ்ச்சியானது சீராக நடைபெறுவதற்கு இந்த ஆசனங்கள் துணை புரிகிறது. ஜீவசக்தி அதிகமாகும். ஜீரண சம்பந்தமான கோளாறுகள் அனைத்தும் சரியாகும். இந்த கழுத்து பகுதியானது 45 டிகிரி வளைக்கப்படுவதால் 45 டிகிரி வளைக்கப்படுவதால் வேகஸ் நரம்பானது தூண்டப்படுகிறது. வேகஸ் நரம்பு என்பது ஒரு தலையில் பின்பகுதியிலிருந்து அடிவயிற்று வரைக்கும் பரவி வேலை பார்க்கிறது. இது சமநிலைப்படுத்தும் பொழுது நம்மளுடைய உடம்பில் உள்ள முக்கியமான நரம்பு தொகுதியான பாராசிம்பத்தட்டிக் நரம்புகள் தூண்டப்படுகிறது. பாராசிம்பத்தட்டிக் நரம்புகள் தூண்டப்படும் பொழுது மனம் அமைதியாகும், ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும், அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்குவதற்கு துணை புரிகிறது. இதனால இந்த வேகஸ் நரம்பு தூண்டப்படுறதுனால இதயம் நன்கு சீராக இயங்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக மச்சாசனம். மச்சாசனம் செய்யும் பொழுது சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். நாம் சாதாரணமாக மூச்சு இழுக்கும் பொழுது 10% காற்றை மட்டுமே உள்ளே இழுக்கிறோம்.
இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகள் செய்யும் பொழுது நுரையீரல் முழுவதுமாக காற்றை உள்ளே எடுத்து வெளியேற்றுகிறோம். இதனால ஆக்சிஜன் அதிகமாகும். இந்த பொசிஷன்ல இதயமானது நன்கு கம்ப்ரஸ் செய்யப்பட்டு இழுக்கப்படுகிறது. இதனால கரோனரி ஆர்டரிஸ்ல உள்ள அடைப்புகள் எல்லாம் சரி செய்யப்படுகிறது. ரத்தம் சீராக ஓடுவதற்கு இயல்பாக ஓடுவதற்கு இந்த ஆசனம் துணை புரிகிறது. உடலில் ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும். இதனால இதயம் இயக்கத்திற்கு துணை புரிகிறது. அடுத்ததாக கோமுகாசனம். இது உட்கார்ந்து செய்யக்கூடிய எளிமையான ஆசனம். இந்த ஆசனம் செய்யும் பொழுது ஒரு பக்கத்து நுரையீரல் சுருக்கப்படுகிறது, மற்றொரு பக்கத்து நுரையீரலானது நீழ்ச்சி அடைகிறது. இதனால காற்றினுடைய ஓட்டம் அந்த நுரையீரல் அதிகமாகும். அடுத்த முறை செய்யும் பொழுது அடுத்த பக்கத்து நுரையீரல் பிரிக்கப்படுகிறது, இன்னொரு நுரையீரல் சுருக்கப்படுகிறது. இவ்வாறு மாற்றி மாற்றி செய்யும் பொழுது நுரையீரலுடைய வைட்டல் கெப்பாசிட்டி அதிகமாகும். இதனால இதயத்திற்கு ஓய்வு கிடைக்கும். ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும், இதயத்திற்கு ஓய்வு கிடைக்கும். மற்றும் அடிவயிற்று உறுப்புகள் நன்கு இருக்கப்படுகிறது. உடல் இறக்கம் வராமல் தடுக்க முடியும். தோற்றில் இருக்கக்கூடிய தோள்பட்டை இறுக்கம் சரி செய்யப்படுகிறது. பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆசனம். அடிவயிற்று பகுதியில் உள்ள தசைகள் பெண்களுக்கு மிகவும் மென்மையாக இருக்கும். இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது அந்த தசைகள் இறுகி நன்கு பலமாகும். இதனால குடல் இறக்கம், கர்ப்பப்பை இறக்கம், சிறுநீர்ப்பை இறக்கம் ஆகிய வராமல் தடுக்க முடியும். அடுத்ததாக காயகல்பம். வஜ்ராசனத்தில் அமர்ந்து அஸ்வினி முத்திரை செய்ய வேண்டும். அஸ்வினி முத்திரை என்றால் குதிரையானது சாணம் கழித்த பிறகு ஆசனவாய் பகுதியை சுருக்கி விரிக்கும். இது அஸ்வினி முத்ராவாகும். இந்த பயிற்சியினை அந்த இயல்பாக அங்க குதிரை செய்யறதுனால அதனுடைய வாழ்நாள் அதிகரிக்கும். அதனுடைய உடல் மிகவும் பலம்பொருந்தியதாக மாறுகிறது. அதே போல இந்த பயிற்சியை செய்யும் பொழுது நம்மளுடைய உடலும் மிகவும் பலம் பொருந்தியதாக மாறும். மரணத்தை வென்று சிறப்பாக பெருவாழ்வு வாழ முடியும். 10 முறை அஸ்வினி முத்ரா செய்து, அதாவது ஆசனவாய் பகுதியை சுருக்கி விரித்து 10 முறை செய்ய வேண்டும். பிறகு மூச்சை உள்ளே இழுத்து கொண்டு கற்கடை முற்றை பிடித்து மேல் நோக்கி கையை உயர்த்தி இஸ் எத் என்ற சப்தத்துடன் மூச்சை வெளியே விட வேண்டும். இது காயகல்ப பயிற்சி. இந்த பயிற்சி செய்யும் பொழுது அடிவயிற்று உறுப்புகள் நன்கு இயங்குகிறது. சிறுநீரகங்கள், சிறுநீர்ப்பை ஆகிய உறுப்புகள் நன்றாக இயங்குகிறது. இதனால சிறுநீர் தொற்றுக்கள் வராது. வேகஸ் நரம்பானது தூண்டப்படுகிறது. இதனால் இதய இயக்கம் சரி செய்யப்படுகிறது. இதயம் சீராக இயங்கும். இந்த பயிற்சிகள் எல்லாவற்றையும் நம்ம செய்யும் பொழுது நம்ம உடம்பில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆவது தடுக்கப்பட்டு நம்ம எப்பொழுதும் ஆரோக்கியமாக இயங்க முடியும், வாழ முடியும். இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது நம்மளுடைய குரோமோசோமில் உள்ள டெலோமியர் தேய்மானம் சரி செய்யப்பட்டு நம்ம எப்பொழுதும் இளமையாக சுறுசுறுப்பாக பெருவாழ்வு வாழ முடியும். அடுத்ததாக முத்திரைகள். இதை செய்ய முடியாதவர்கள், வயதானவர்கள், நோயுற்றோர் இந்த முத்திரைகளை செய்து பழகலாம். முதலாவதாக அபான வாயு முத்ரா. இது மிகவும் எளிமையான ஒரு முத்ரா. நெஞ்சு வலி வந்துருச்சு, உடனடியாக மாத்திரையெல்லாம் தேட முடியாது. உடனடியாக நம்ம கையிலேயே இந்த முதிரையை பிடிச்சோன்னா ஒரு 3 நிமிடத்தில் இதய இயக்கம் சீராக அமையும். இந்த இடத்துல கை வச்சு எல்லாருமே செய்யலாம். இந்த இடத்துல இந்த கை வச்சு அழுத்தும் பொழுது இதயத்தில் இருக்கக்கூடிய கன்ஜஷன் சரி செய்யப்பட்டு வாயுக்கள் வெளியேறும். இதய இயக்கம் சரி செய்யப்படுகிறது. 3 நிமிடத்திற்குள் நமது வாயில் உமிழ்நீர் சுரந்து அது மருந்து தயாரித்து கொடுக்கிறது. அப்பொழுது இரத்த தமனிகளில் உள்ள அடைப்புகள்
சீராகிறது, இரத்த ஓட்டம் இயல்பாக ஆரம்பிக்கும். இந்த பயிற்சியை ஒரு 20 நிமிடம் நெஞ்சு வலி வந்து பிரச்சனை வந்தவர்கள் ஒரு 20 நிமிடம் செய்தால் ஒரு 5 மணி நேரத்துக்கு மறுபடியும் எந்த தொந்தரவும் வராது. அந்த நேரத்தை பயன்படுத்தி அவர்கள் மருத்துவரை அணுகி தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். இது வந்து முதலுதவி முத்திரையாக சொல்லப்படுகிறது. இந்த முத்திரைகளை தினமுதோறும் சிறுவயதிலிருந்து செய்து வந்தால் இதய இயக்கம் சரியாக அமையும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அடைப்புகள் வராது, HDL LDL கொலஸ்ட்ரால்லாம் நார்மலுக்கு வரும். அடுத்ததாக கிருதாமுத்ரா. இந்த முத்திரை வந்து இந்த மாதிரி 2 கைகளை இணைத்து செய்யக்கூடிய முத்திரை, எல்லாருமே செய்யலாம். இந்த முத்திரை செய்யும் பொழுது இதய தசைகள் வலுவாகும், இதய இயக்கம் சீராகும், இரத்த ஓட்டமானது மிகவும் இயல்பாக நடைபெறும், தமனிகளில் உள்ள அடைப்புகள்லாம் சரியாகும். நடக்கும்போது மூச்சு வாங்குறவங்க கூட இந்த பயிற்சியை செய்துக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஹார்ட் அட்டாக் வந்தவர்கள், சர்ஜரி செய்தவர்கள் கூட இந்த பயிற்சியை செய்யலாம். இதை செய்யும் பொழுது இதயமும் சரியாகும், கிட்னி ஃபங்க்ஷனும் சரியாகும். அடுத்ததாக தாமரை முத்திரை. கழுத்துக்கு பக்கத்துல இந்த மாதிரி முத்திரை பிடிக்க வேண்டும். நல்லா விரிவா பிடிக்கணும். இது ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும்போது பிடிக்கிறவங்களுக்கு நல்லா விரிவா வரும். தொடர்ந்து டெய்லி செய்துக்கிட்டே வந்தா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகும். இது வந்து ஒரு மகிழ்ச்சி முத்ரா அப்படின்னு சொல்லலாம். இதை ஒரு 5 நிமிஷம் செய்துட்டு நீங்க உங்க முகத்தை கண்ணாடியில பாத்தீங்கன்னா முகம் ரொம்ப சந்தோஷமாயிடும். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா மனசு அமைதியாகும், ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். என்டார்பின்ற ஹார்மோன் வந்து சுரக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். இதனால உடம்புல இருக்கிற அனைத்து வலிகளும் நோய்களும் சரியாகும், இம்யூனிட்டி பவரும் அதிகமாகும். பெண்களுக்கு வந்து கர்ப்பை சம்பந்தமான கோளாறுகள்லாம் நீங்கும். மெனபாசல் சிம்டம்ஸ் சொல்லக்கூடிய மூட் ஸ்விங், அடிக்கடி கோவப்படுறது, எரிச்சல் படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு சரியாகும். அசதி, சோர்வு இதெல்லாம் நீங்கும். இது வந்து ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய முத்ரா. தூக்கம் வராதவர்கள் கூட நைட்ல இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கினால் நன்றாக தூக்கம் வரும். இது வந்து மகிழ்ச்சி முத்ரா. இந்த மாதிரியான சில பயிற்சிகளை நீங்கள் செய்து நாள்தோறும் செய்யும் பொழுது ஆரோக்கியமாக வாழலாம். இதில் சொல்லப்பட்ட அனைத்து பயிற்சிகளையுமே செய்ய வேண்டும் என்பதில்லை. அவரவர்களுக்கு எந்தெந்த ஆசனங்கள் செய்ய வருகிறதோ அதை செய்து அவருடைய ஹெல்த்தை சரியாக வைத்துக் கொள்ளலாம். மேலும் நீங்களாக முயற்சி செய்யாமல் தகுந்த ஆசிரியரிடம் பயிற்சி பெற்று செய்வது நல்லது. இந்த நிகழ்ச்சியில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.